வணக்கம் நண்பர்களே. கால மாற்றத்தையும் தலைமுறை மாற்றங்களையும் சித்தாந்த மறு உருவாக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆய்வு செய்து அதிலிருந்து முடிவெடுப்பது தான் ஒரு மனிதம் பரிணாம வளர்ச்சி பெற்ற மனிதனுக்கு சரியாக இருக்கும். அந்த வகையில் பேட் கேர்ள் என்ற ஒரு படம் ஒரு புதிய கருத்தை கூற வருகிறது. நீங்கள் அனுமதிக்காமலேயே விட்டால் இது என்ன அபாயத்தில் கொண்டு போய் விடும் என்றால், அடுத்த தலைமுறை சிந்தனைகளுக்கு நீங்கள் வழி கொடுக்காமல் போன ஒரு குற்றமாகிவிடும். அதுக்காக எல்லாத்தையும் அனுமதிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பெண் தன்னுடைய பாலியல் எண்ணங்களை என்று நான் சொன்னேன், இச்சைகளை என்று சொல்லவில்லை. பாலியல் எண்ணங்களை வெளிப்படையாக கூறுவதற்கு இந்த சமூகம் இன்றளவும் கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. அதில் ஒரு நன்மை இருக்கிறது. ஆனால் மாற்று கருத்து கூற ஒருவர் வருகிறார் என்றால், அனுமதித்தால்தான் நாம் இவ்வளவு நாளும் வைத்திருக்கும் கொள்கையில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா என்ற ஒரு சிறிய பார்வையும் அதில் கிடைக்கும். முக்கியமாக மறைந்த இயக்குனர் பாலச்சந்தர் அவர் எடுத்த எந்த படமும் எல்லா படங்களும் அப்படி வச்சுக்கோங்க, அவரோட எடுத்த எல்லா படங்களிலும் அவர் பெண்களுக்கு ஒரு பாலியல் கான்ட்ரவர்ஷியல் லேடி சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சர்ச்சைக்குரிய பெண் பாலின உணர்வுகளைத்தான் அவர் எப்போதுமே வெளிப்படுத்தி சினிமா எடுத்திருக்கிறார். அவருடைய படங்கள் பெரும்பான்மையாக அப்படித்தான் இருக்கும். அவர் நாட்டு பற்றியோ சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரோ அல்ல, அவரிடம் கலைநயம் இருந்தது. ஒரு சர்ச்சையான கருத்தை கூறும்போது கூட அது கேபி டச் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலச்சந்தர் அவருடைய பாணியில் அந்த கருத்துக்களை சொல்வார். எல்லோரும் சிரித்து கொண்டே ஏற்றுக்கொண்டு செல்வார்கள். ஆனால் யாரும் இத்தனை துணிவாக அவர் சட்டையை பிடித்து கேள்வி கேட்கும் அளவுக்கு வரமாட்டார்கள். இன்று இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லோருக்கும் எல்லா செய்திகளும் எளிதில் கையில் கிடைத்துவிடும் ஒரு காரணத்தினால் இது போன்ற ஒரு அபாயங்கள் இருக்கிறது என்பதை ஒரு இயக்குனர் சொல்ல வரும்பொழுது நாம் சட்டையை பிடிக்கிறோம். சற்று உற்று நோக்குங்கள். இன்று வெற்றிமாறன் அந்த படத்தை எடுத்து சொல்லாவிட்டால், வர்ஷா பாரத் அந்த பெண் டைரக்டர் அவர் சொல்லாவிட்டால் அதை சொல்வதற்கு பல மறைமுக படங்கள் காத்திருக்கின்றன. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பாருங்கள். அதனுடைய அடிக்கோடு அந்த அண்டர்லைன் வேர்ட்ஸ், இந்த ரீட் பிட்வீன் த லைன்ஸ், அண்டர்லைன் வேர்ட்ஸ் அல்ல, ரீட் பிட்வீன் த லைன்ஸ் பாருங்கள். படம் வெளிவரட்டும், முடிவுக்கு வாருங்கள். ஸோ பாலச்சந்தரை விட சர்ச்சையான படங்களை எடுத்தவர்கள் நான் என்னுடைய தலைமுறையில் பார்த்ததில்லை. இப்போது இவர்கள் வருகிறார்கள். அவர்களை முதலில் அனுமதியுங்கள், பின்பு கேள்வி கேளுங்கள். எடுத்தோட உணர்ச்சி வசப்பட்டு கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் மோசமான படங்கள் எடுக்கிறதுக்கு வேறு பக்கத்துக்கு போயிடுவாங்க. அதனால் முதலில் அனுமதியுங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.